வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு நடந்து முடிந்த 2024ஆம் ஆண்டுக்கான குரூப் 4 தேர்வு முடிந்தில்ல, அதனுடைய ஆன்சர் கீ நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினை முற்று கேட்டிருக்காங்க, அதாவது வினை முடிஞ்சது மாதிரி கேட்டிருக்காங்க. வந்துன்னு சொல்லக்கூடியது வினை எச்சம் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் பி வந்த, அது வந்து ஒரு பெயரெச்சம். வந்தவர் வந்தவர் அப்படின்னா வினையாளனை பேர். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதாவது வந்தாள், அதுதான் கரெக்டான ஆன்சர். இனி ஆப்ஷன் ரெண்டாவது கேள்வி, ராமன் வந்தான் எவ்வகை தொடர் வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், அதாவது எழுவாய் தொடர். எழுவாய், அதாவது எழுவாய்னா ராமன், அதை தொடர்ந்து பயனிலை வந்திருக்கு. ஸோ அப்படின்னா இது எழுவாய் தொடர் தான், ராமன் வந்தான். இனி ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா அதாவது முதல் 3 ஃபஸ்ட்டு, 3வது 4வது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். மேற்கதுவாய் எதுகை, இதுதான் கரெக்டான ஆன்சர். இனி பொருள் கேட்டிருக்காங்க. இச்சொல்லின் பொருள், அதாவது நனந்தலை உலகம், இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அகண்ட உலகம், இதுதான் இதனுடைய கரெக்டான பொருள். 5வது கேள்வி, பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், அதாவது ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி. நிறைய பேர் ஆப்ஷன் டி போட்டிருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் நம்மளுடைய யூடியூப்ல எல்லாம் நிறைய பேர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் வரட்டும், ஆன்சருக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இந்த ஒரு கேள்வியும் நம்ம முடிவு பண்ணிடலாம். இனி மோனை சொல்லி கண்டறி. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி செய்து பார் போற்ற வந்தாயோ அப்படின்னு. அதாவது மோனை முதல் எழுத்து ஒன்றி வரணும் அப்படின்னா நந்தவனம் நற்றமிழ், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இனி பொருத்தமான பொருளை தேர்வு செய். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, அதாவது நெல்லிக்காயிலிருந்து ஒரு மூட்டை நெல்லிக்காயை நம்ம கொட்டிட்டோன்னா அது என்ன பண்ணோம்னா 4 சைட்லேயும் விரிஞ்சு போகும், ஒரே சைடில் போகாது. அப்படின்னா இதனுடைய கரெக்டான ஆன்சர் ஒற்றுமையின்மை. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலபுராணம் பாடுவதில் சிறந்தவர். அப்படின்னா இதனுடைய வினா அமைக்க சொல்லியிருக்காங்க. தலபுராணம் என்றால் என்ன? தவறு. தலபுராணம் எத்தனை வகைப்படும்? இல்லை. அப்படின்னா கரெக்டான ஆன்சர் தலபுராணம் பாடுவதில் சிறந்தவர் யார்? அதாவது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இனி பாருங்க 9வது கேள்வி, செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செம்மை ப்ளஸ் தமிழ், அதாவது மை விகுதி வந்து மறைந்து வந்திருக்கு. மறைந்து வந்ததுன்னா அது என்ன சொல்லணும்னா பண்பு தொகை, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இனி காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது. அது வந்து தமிழ் நூலாக எது அமைஞ்சது அப்படின்னா ஆப்ஷன் பி தண்டி அலங்காரம் தான் கரெக்டான ஆன்சர். இனி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இது ஒரு திருக்குறள். திருக்குறள் கரெக்டாக படித்தவங்களுக்கு தான் தெரியும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். மீது எல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள், ஒரு ஒழுங்கு வராது. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார், அதுதான், அதாவது ஆப்ஷன் பி இகழ் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். மரபு பிழையை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர், அதாவது கரெக்டான ஆன்சர் கூரை வேய்ந்தனர், அதுதான் கரெக்டான ஆன்சர். 13வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறி. அதாவது செப்பல் ஓசை வெண்பா, துள்ளல் ஓசை கலிப்பா, அகவல் ஓசை ஆசிரியப்பா. கரெக்டான ஆன்சர், அதாவது இதில் பொருந்தாது எதுன்னா ஓங்கல் ஓசை. ஓங்கல் ஓசை தான் பொருந்தாத்தது. ஊக்கம், இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஊக்கத்துக்கு எதிர்ச்சொல் என்னென்னா சோர்வு, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இனி பிரித்தெழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்தெழுதுக. அதாவது இதில் வந்து நீள் ப்ளஸ் உழைப்பு, ஆப்ஷன் டி தான் கரெக்டானது. அதாவது புணர்ச்சி விதிப்படி அது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி நீள் ப்ளஸ் உழைப்புன்னு தான் அது பிரியும்.
நீ அடுத்து பாருங்க, படமாட கோவில் பகவர் கொண்டிகியில் நடமாட கோவில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோவில் நம்பர்க்கு ஒன்றிகியில் படமாட கோவில் பகவர்க்கு அதாமே. இது பாடலில் பயின்று வந்துள்ள மோனை, அதாவது முதல் எழுத்து ஒன்றி மாதிரி இருக்குதுன்னு அப்படின்னா இது படமாட. ஸோ இதில் பா முதல் இருக்குது, கோவில் இது ரெண்டாவது, மூணாவது என்ன பகவர்க்கு அப்படின்னா இது 3. அதே மாதிரி தான் பாருங்கள், ரெண்டாவது லைனையும் பாருங்கள், நடமாட கோவில் நான் இருக்குது, மூணாவதுல நம்பருக்கு. ஸோ அப்படின்னா 1 3. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது பொழிப்பு மோனை தான் இதில் கரெக்டான ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பூக்களை பறிக்காது எவ்வகை வாக்கியம்னா அறிக. பூக்களை பறிக்காது இதில் கரெக்டான ஆன்சர் இது வந்து ஒரு கட்டளை வாக்கியம்தான், ஒரு கட்டளை சொல்கிற மாதிரி பூக்களை பறிக்காதுன்னு. இனி 18வது கேள்வி, இம்லிசை இலக்கண குறிப்பு அறிக. அதாவது இது 3 காலத்தையும் காட்டக்கூடியது, அதனால் இது என்ன அப்படின்னா வினைத்தொகை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இனி 19வது கேள்வி, மல்லிகை சூடினால். மல்லிகைன்னு சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு பொருள், அந்த பொருள் அதாவது ஒரு முழு செடி, அந்த சூடினால் அதாவது அந்த செடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பூவை தலையில் வச்சால் சரியா பொருள் ஆகுபெயர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கல்லாத்தவங்க தான் அதாவது பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவங்க. இனி திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி நாவை அடக்காதவங்க தான் திருக்குறளின் வழி துன்பப்படுறவங்க. நஞ்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நஞ்சு மர பழுத்தற்று, அதாவது போல தற்று இப்படி ஏதாச்சும் வந்ததுன்னா அது என்னன்னா உவமையணி. உவமையணி ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வெற்றி வேர்க்கை இல்லை, அருங்கலச்சப்பு இல்லை, அதாவது நன்னறி எல்லாரும் நல்வழின்னு, அதாவது இந்த நன்னறியை நல்வழின்னு நினச்சி ஆப்ஷன் சி போட்டிருப்பாங்க. ஆனால் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், ஞானக்குறள். இனி கரைபொரு இலக்கண குறிப்பு தருக. அதாவது கரை, அதாவது இதில் ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஜியு போப்பு. இனி வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி புறநானூறு. அடுத்தது புறநானூறு இந்த நூலில் த 400 சாங் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் அத்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜார்ஜியல் ஹார்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். இனி 28வது கேள்வி, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, அதாவது யோவான் தான் கரெக்டான ஆன்சர். இனி தேம்பவனியின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் சூப்பர் ஈஸியான கொஸ்டின் தான், வளன். இனி 30வது கேள்வி, முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, அதாவது சோழ நாடு தான் கரெக்டான ஆன்சர். இனி 31வது கேள்வி, சேரி மொழியார் செவி விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றிற் புலனென மொழி. ஸோ இப்படி ஒரு பாடலை கொடுத்துக்கிட்டு தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி பள்ளு தான் கரெக்டான ஆன்சர். இனி சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் அப்படின்னு அழைக்கக்கூடியது, அதாவது தூது. இனி சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. குடக்கூத்து. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இனி யோக சமாதி உகந்தவர் சித்தரே அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இது யார் சொன்னான்னு என்றவர் அப்படி கூறினது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, அதாவது திருமூலர் தான் இது சொல்லியிருப்பாங்க. கரெக்டான ஆன்சர்.
35வது கேள்வி, இது ரிப்பீட் கொஸ்டின். வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் யாருன்னா, அதாவது ஆப்ஷன் டி கடுவெளி சித்தர் தான் கரெக்டான ஆன்சர். புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ, அதாவது ஊவே சாமிநாதர் தான் புலமை பெருங்கடல்னு சொல்லுவாங்க. 37வது கேள்வி, காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சை மொழிபெயர்த்தவர் யாருன்னா, அதாவது திருவி கல்யாண சுந்தரன். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 38வது கேள்வி, தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி மொழி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி அப்படி கூறினது, அதாவது ஆப்ஷன் சி ஹால்டுவெல் தான் அப்படி கூறியிருப்பார். இனி தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போனா, அதாவது ஆப்ஷன் பி 1969. நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் அப்படி சொன்னது ஆப்ஷன் பி, அதாவது கூத்துப்பற்றை நா முத்துசாமி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்கு உரியது. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ஈஸியான கேள்வி. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான், ஆப்ஷன் டி. மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்னும் பயன்பட்டு வரும் செடி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி அப்படின்னு கொடுத்தாங்க. அதாவது மூணுமே ஒரே நேம் தான், சரியா? ஆப்ஷன் டி இவை மூன்றும். இனி 43வது கேள்வி, உப்பள தொழிலாளர்கள் உப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம், அதாவது ஆப்ஷன் பி, அதாவது கரிப்பு மணிகள் தான் கரெக்டான ஆன்சர். 44வது கேள்வி, தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர், அதாவது பா சிங்காரம் தான் கரெக்டான ஆன்சர். முத்துராமலிங்க தேவரே தேசியங்காத்த செம்மல் அப்படின்னு பாராட்டினது யாருன்னா, திருவி கல்யாண சுந்தரன், அதாவது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது செய்தி படம். 47வது கேள்வி பாருங்க, தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 47வது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர், அது ஆப்ஷன் டி புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தன் தான் கரெக்டான ஆன்சர். 48வது கேள்வி பாருங்க, தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர், இதுவும் முத்துசாமி தான். முத்துசாமி வச்சு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 49வது கேள்வி, காந்தியடிகள் பெற்றோர்களிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி சிரவண பிதுர்பக்தி. நம்ம இதுவரை 1லேருந்து 49 வரை பார்த்துருக்கோம். இனி அடுத்த வீடியோவில் 50லேருந்து 100 வரை பார்த்துப்போம். நன்றி.